நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டிருந்தேன். இடியா வந்திறங்கின செய்தியை கேட்டதும் துடித்து போய் திருச்சிக்கு ஓடோடி வந்தேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது நண்பர் பொய்யாமொழி குறித்து கண்கலங்கி பேசியுள்ளார். தலைவர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம், நான் அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி அன்பில் மகேஷ். இந்த நட்பு தொடருது. இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும். எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும். 1999 நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றிவிட்டு அப்படி உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பில் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார். ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டான். நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டிருந்தேன். இடியா வந்திறங்கின செய்தியை கேட்டதும் துடித்து போய் திருச்சிக்கு ஓடோடி வந்தேன். என் நண்பரோட உடல் சாஞ்சு, அந்த உடல் மீது சாஞ்சு நான் கதை அழுதேன். அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில என் பிள்ளைகள் ஒருவனை நான் இழந்துட்டேன்னு எழுதினார். இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.